வணக்கம். இன்றைக்கி பரபரப்பாக நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு லேடியை பிரியாணி மாஸ்டர் ஏதோ பண்ணிட்டான், குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களாம். இதில் யார் குற்றவாளி? அவன் மட்டும்தான் குற்றவாளியா? புரியலை. இப்போ உதாரணமாக யோசிப்போம். இந்த பிள்ளைய பேரண்ட்ஸ் என்னதுக்கு அனுப்புகிறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு, காம விளையாடில் ஈடுபடுறதுக்கு அனுப்புகிறாங்க. காம இச்சை தீர்த்து கொள்வதுக்கு இது ஒரு இடமா? பல்கலைக்கழகம், பல கலைகளையும் கற்கிறது. ஆனால் நீ ஒரு கலை கற்க தான் இதுக்கு போனியா? புரியலை. அவன் குற்றவாளினா அப்போ நீ படிக்க போன இடத்துல இதுக்கு போன நீ என்ன என்ன அப்படிப்பட்ட நீ? சரி, பேச வைக்க பிடிச்சேன்றான். பேச வைக்க ஒருதன் வீடியோ எடுத்து முன்னாட்டினா யாராவது அடி பண்ணிவாங்களா? படா மயிறு, நான் பேசிக்கொண்டானே இருந்தேனா, நீ காட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்போ நீ ஏதோ தப்பாக நடந்துருக்க, அதை வீடியோ எடுத்துட்டேன். அப்போ முதல் குற்றவாளி நீ. படிக்க போன இடத்துல பள்ளிக்கு போனது நீ. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹீரோ, அவன் தான் இந்த லவ்வர். அவன் என்ன, அவன் ஒரு, அதாவது அவனுக்கு முதல்ல ஆம்பளையான்னு முதல் டெஸ்ட் பண்ணணும். ஏனென்று கேட்டால், நீ லவ் பண்ணுற ஒருவன் வந்து மிரட்டைக்க விட்டுட்டு ஓடிட்டான். ஓகே, நீ போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டி வந்து உன்னை மீட்டுருக்கலாமா இல்லையா? சரி, வேணாம், செக்யூரிட்டி சொல்லியிருக்கலாம். நீ பேசிக்கொண்டானே இருந்த, நீ செக்யூரிட்டி சொல்லியிருக்கலாம்ல. 140 காவல் பணியாளர் அங்கே இருக்கிறமா, யாருக்காவது அறிவிச்சிருக்கலாம், உடனே பிடிச்சிருக்கலாம், வீடியோவை மீட்டிருக்கலாம். இவ்வளோ நியூஸ் வந்திருக்காது, இந்த மானம் போயிருக்காது வெளியில். அப்போ அவன் 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 உங்களை வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரையில, மாமா மகன். அவன் மாமா தொழில் செய்ய வந்திருக்கான். அவன் மிரட்டினானே ஓடிப்போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறான். ஏன் இதுவரை எந்த ஆக்ஷனுமே அவன் எடுக்கலை? டேய் நாயே, உன்னை நம்பித்தானே அவள் வந்தவள். உன்னை நீ வருவாய்னா கடைசி விட்டு எதிர்பார்த்துருப்பாள்ல. என்ன பண்ணி கொண்டு சரி, மானங்கிட்ட பயலே. நீ ஆம்பளையோடு திரிக்காத இனிமேலைக்கு. 2வது குற்றவாளி நீ தாண்டா மெயின் குற்றவாளி. அவளை மீட்க எடுக்கிறக்கு எவ்வளோ சான்ஸ் இருந்து மொழிச்சு. 3வது இந்த சிசிடிவி கேமரா போட்டுறாங்க. சிசிடிவி கேமரா ஏன் போட்டுறீங்க? செக் பண்ணீங்களா? ஏன் இவ்வளோ நாளும் செக் பண்ணல? செக் பண்ணியிருந்தால் அந்த ஒளிவு மறைவிடத்துக்கு போகிறது வாரது இல்லாமல் எப்பயோ தெரிஞ்சிருக்குமே. செக் பண்ணாமல் சிசிடிவி கேமரா என்னத்துக்கு? நீங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் குற்றவாளியான்னு கண்டுபிடிக்க மட்டும் தான் சிசிடிவி கேமரா. முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. அப்போ அந்த சிசிடிவி கேமரா என்னத்துக்கு கண்டு கேட்டால், யார் குற்றவாளி என்ற கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் குற்றத்துக்கு உடன்படுகிறார்கள், யார் போகிறார்கள் வரார்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வேலையே இல்லை. சூப்பர், இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிரியாணி மாஸ்டர். அந்த பிரியாணி மாஸ்டரில் ஒரு குறை இருக்குது. அவனுக்கு 4 பொண்டாட்டின்றாங்க, 3 பொண்டாட்டின்றாங்க, எனக்கு தெரியலை. ஆனால் அவன் 3 பொண்டாட்டியோ 4 பொண்டாட்டிகிட்டையும் இல்லாத இவள்கிட்ட எதிர்பார்க்குறேன்டா. நெட்டிக்கன் ஒன்று ஒரு படம் வந்துருப்பாருங்க, நெட்டிக்கன். அவனுக்கு வந்து ஆம்பளத்தனம் சும்மா வராது. யாரையாவது கொடூரமாக மிரட்டி அப்படி பண்ணிக்கான் அவனுக்கு ஒரு ஆம்பளத்தனம் வருது. அப்போ இவனுக்கு இதில் தான் அவன் வந்து ஆம்பளையில் சைக்கோ. அதாவது யாரையாவது மிரட்டி அடிபணிஞ்சு செய்கிறதுல ருசி காண்றவன் ஒரு சைக்கோ. அவனையெல்லாம் வெளியிலே விடக்கூடாது. கால் கையை முறுக்க அவனுக்கு அதை கட் பண்ணி விட்டுறோணும். இப்போ அவனை பிடிச்சிட்டிங்க, சரி. எப்படிப்பட்ட சைக்கோக்களை எத்தனை வாட்டி தான் வெளியில் விடுவீங்கள்? அவன் யார் சப்போர்ட்டில் இவ்வளோ காலம் இருக்கிறாண்டா சும்மாவா? பாவம் அந்த பிள்ளைன்ற வாழ்க்கை. பேரண்ட்ஸ் இப்போ சங்கங்கள், புதுசாக சங்கங்கள் வந்திருக்கணும். அதை சொல்லி கொடு, இதை சொல்லி கொடு, அப்படி பழகு, ஆம்பளையோட இப்படி பழகு, இப்போ ஆம்பளையோட இப்படி பழகுங்கள், இப்படி சவர அதை சொல்லி கொடுக்க முதல் நீங்கள் சொல்லுங்கள். போகிற இடத்துல போன வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வேர்க்குக்கு போனால் வேர்க்கில் கவனம் செலுத்துங்க. படிக்கிறதுக்கு போனால் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இப்படி 10 முறை எதுக்கு போகிறீங்க? போனால் இப்படி தான் நடக்கும். இப்போ இவன் இல்லாட்டி இன்னொரு மாணவன் கூடி வந்து பண்ணுவான். அதை சொல்லிக் கொடுங்க. ஆம்பளையில் சகோதரி மாதிரி என்ற நோக்கிறதுக்கு முதல் நீங்கள் போன வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிக் கொடுங்க. எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, வருங்காலத்தில் என்னென்ன நடக்குமோ. என்னமோ நடக்குது உலகத்திலே, மௌனமாயிருக்குது, ஒன்றுமே புரியலே உலகத்திலே. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும் தானே தனியுடைமை.
கேட்டிங்கள்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எது பெரிய அப்பா டக்கர் இல்லை. நானுமே தப்பு பண்ணியிருந்தா இதில் இது திருத்தலாம், இப்படி பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.